நான் தியாகராஜன். நான் எஸ்எஸ்ஐ ஒர்க் பண்ணுறேன். என்னோட பேர் லதா. நான் இங்கே ப்ரைவேட் கம்பெனியில் டெலிஃபோன் ஆப்ரேட்டராக வேலை செய்கிறேன். கேட்குமா சப்பா? சார், என் பேர் சாது செல்லப்பா. உங்களுடைய வருகைக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க, கேள்விகள் ஏதோ இருக்குதுன்னு சொன்னீங்க. அதை கேட்டால் நம்ம டிஸ்கஷன் மாதிரி, கேள்வி பதில்னு இல்லாதபடி உங்கள் மனசில் இருக்கிறது ஏன் அதுக்கான விளக்கங்களை என்னால் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். அதனால் உங்களுடைய கேள்விகள் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்றபடி விளக்கம். இந்தியாவில் எத்தனை மதங்கள் இருக்கு, கொஞ்சம் மதத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் வந்துட்டு மதத்தோட பேக்ரவுண்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் வந்து கிறிஸ்டியானிட்டி எந்த லெவலில் வருது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல கேள்வி. இந்தியாவில்னு எடுக்கும்போது உங்களுக்கு இப்போ இருக்கிற இந்தியாவை நினைக்கக்கூடாது. ஆதி காலத்தில் இந்தியான்னு சொல்கிறது வந்து இண்டஸ் வேலி, சிந்து சமவெளின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தலைநகரம் காபூல். இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான் காபூல் தான் பழைய சிந்து சமவெளிக்கு தலைநகரம். இப்போ சிந்து சமவெளி காபூல்லேருந்து பர்மா வரைக்கும், மலேசியா, இப்போ இருக்கிற ஸ்ரீலங்கா, இதெல்லாம் அடங்கி தான் சிந்து சமவெளி. அப்போ இருந்த மக்களுக்குள்ள மதம் என்ற ஒன்று இருந்ததான்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. இப்போது சாதாரணமாக இப்போது நமக்கு லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழம்பெரும் சமஸ்கிருத இலக்கியங்கள், அது ரிக்வேதம் அப்படின்னு சொல்லலாம். ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த ரிக்வேதத்தில் வந்து இந்த மாதிரி மதங்கள் பற்றி எந்த பெயரும் இல்லை. ஒரு மதம் இருந்ததாக ஒரு குறிப்பும் இல்லை. இந்து என்ற வார்த்தை கூட அங்கே இல்லை. அப்போது பிற்காலத்தில் அந்நிய பாரசீக நாட்டு, இப்போ இருக்கக்கூடிய ஈரான், ஈராக், பாலஸ்தீனம், யவனர்கள்னு சொல்லி கேள்விப்படும். அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கும் நம்ம இந்திய நாட்டில் உள்ள மக்களுக்கும் வாணிக தொடர்பு இருந்திருக்கு. அப்போ கருத்து பரிமாற்றம் நிச்சயமாக நடந்திருக்கும். வேதத்துல மதத்தை பத்தி சொல்றீங்க, வேதாஸ்ல மதத்தை பத்தி சொல்றீங்க அப்படின்னா அந்த வேதம் எதற்காக எழுதப்பட்டுள்ளது? வேதம்ன்றது எழுதப்படவே இல்லை. ஆக்சுவலாக அந்த நாட்களில் சில மனிதர்கள் கடவுளை தேடுறாங்க. கடவுளை தேடும்போது தங்களுடைய ஆன்மீகத்தில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த தேடுதலை எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ தேடுறதுக்கும் ஆண்டவனை வெளிப்படுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ ரெவலேஷன் ஆஃப் காட் ஒன்று இருக்குது, சர்ச் ஆஃப் மேன் ரெண்டு இருக்குது. இப்போ மனிதன் தன்னுடைய ஞானத்தில் தெய்வம் என்று ஒருவர் இருக்கிறாருன்னு தேட ஆரம்பிக்கிறார். பாருங்கள், இப்போ மதமற்ற நிலையில் ஒரு சிந்து சமவெளியில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன்பு எழுதப்பட்ட தமிழ் பாடல்கள் எடுத்திங்கன்னா அங்கெல்லாம் அனிமிசம், அதாவது இயற்கை வணக்கம்னு சொல்லலாம். அதான் மனிதனுக்கு வந்து சாதாரணமாக ஒரு தன்னை விட ஒரு பெரிய சக்தியை கண்டால் அவன் பயந்துடுறான், அது கடவுளாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான். அப்போது நிலத்தை பார்க்கும்போது நிலமே அவனுக்கு கடவுளாக தெரியுது. ஏன்னா பறந்து கிடக்கிற நிலம், அதில் முளைக்கிற மரங்கள், மலைகள், நதிகள் இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நிலம் வந்து அவனுக்கு ஒரு வாங்க பஸ்டன் எழுதாரு ஒரு சின்ன டிஸ்கஷன், நீங்களும் நடுவில் கேட்கலாம். அப்போ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் முதலாவது வரக்கூடியது ஒரு இயற்கை வணக்கம், இயற்கையை பார்த்து பயக்க. தமிழ் பாடல் ஒன்று பார்த்தீங்கன்னா, மண் துணிந்த நிலனும் நில நேந்திய விசும்பும் விசும்பு தை வருவழியும் வழிதலைய தீயும் தீமுருணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல அப்படின்னு. அப்போ விசும்பு என்றால் ஆகாயம். ஆகாயம் அவனுக்கு ஒரு ஆச்சரியமான காரியம், அது கடவுள் நினைக்கிறான். அதுக்கடுத்தது தீ பக்கத்திலே போக முடியல, பற்றி எரியுது, அதை அழிக்குது. அதை பார்த்தோன்னா நம்மளோட ஒரு பெரிய சக்தி. காற்று மரத்தை வேரோட சாய்க்குது, அது ஒரு பெரிய சக்தி. அப்போ தன்னை விட சக்தியாக இருக்கிறதெல்லாம் கடவுள் அவனை நினச்சான்னா அதுக்கு கடவுளே அவனுடைய உள்ளத்தில் இந்த எண்ணத்தை போடுறாருன்னா சொல்லணும். ஏன்னா கடவுளையே அறியாத ஒரு நிலையில் இருக்கிற மனுஷனுக்குள்ள கடவுள் தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய மனிதன் அதை கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாருன்னு தெரியவே தெரியாது.
இப்போ பிற்காலத்தில் சைவ சித்தாந்தத்தில் பாருங்க ஒரு பாடல் இருக்குது, இல்லா அருவாகி நின்றான யார் அறிவார் தானே உருவாகி தோன்றானேல் உற்று அப்படின்னு உமாபதி சிவாச்சாரியார் ஒரு கேள்வி கேட்கிறார். இல்லா அருவாகி நின்றார், கடவுளுக்கு ஒரு உருவமே இல்லை, அவரை யார் அறிய முடியும்? தானா வந்து தன்னை வெளிப்படுத்தாவிட்டார். அப்ப வெளிப்படுத்தல் ஒன்று, தேடுதல் ஒன்று. இப்போ தேடி பார்க்குறான் மனுஷன், தேடுறான். அந்த ஞானத்தில் எழுதினதை தான் நம்ம ரிக்வேதம்னு சொல்கிறோம். இப்போ ரிக்வேதத்தில் பார்த்தீங்கன்னா மதமோ இன்றைக்கு இந்து மக்கள் கடவுள்னு நினைக்கிற கடவுள் பெயர்களோ அதில் இல்லை. வாயு, அக்னி, இப்படி இயற்கை பேர் தான் முதல் வார்த்தையை அக்னின்னு தான் ஆரம்பிக்குது. ஆக அங்கேயும் இயற்கை வணக்கம் இருக்குது. அதே மாதிரி தமிழ் பாடல்கள்லையும் இயற்கை வணக்கம் இருக்குது. இந்த ரெண்டு வணக்கமும் சேர்ந்து மனிதனுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ சிந்து சமவெளிந்து பார்க்குறோம். சிந்து சமவெளியிலேருந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஆட்கள் வர கருத்து பரிமாறலாம் நடந்துகிட்ருக்கு. இப்போது அந்த மத்திய ஆசியாவிலிருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே கைபர் போலன் கணவாய் வழியில் வர்றவங்க இங்கே செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் காலையில் வந்துட்டு சாயங்காலம் போகிற வழக்கம் இல்லை. இப்போது பிளெயின் இருக்குது, வந்தோடனே உடனே அடுத்த வருஷம் லிஃப்ட்டில் போயிடும். இப்போ அப்போல்லாம் வந்தால் 2 வருஷம் 3 வருஷம் தங்கி தான் போவாங்க. அப்படி தங்கும்போது லோக்கல் பீப்புளோட ஒரு திருமண உறவுகள்லாம் கூட ஏற்படுது. அதனால தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பலவிதமான நிறங்கள், பலவிதமான உருவங்கள், பலவிதமான கலாச்சாரங்கள், பலவிதமான உணவு, பலவிதமான உடை, இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா பாரசீகம், அரபு நாடுகள், இது இங்கே ஈரான், ஈராக்கு, இவங்க சிரியா தேசத்துக்கு இவங்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. இதுக்கு நம்ம சரித்திரத்தில் ஆதாரம் இருக்கு. சிந்து சமவெளி இதுலேருந்து வந்தவங்க யாருன்னு? சிந்து சமவெளிக்குள்ளே வந்தவங்க கேட்குறீங்க? அதாவது ஈரான், ஈராக்கு, பாரசீகம், பாலஸ்தீனம், சிரியா. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் இருந்துருக்கோம். இவங்க திராவிடர்கள். ஹோல் இந்தியாவும். ஆமாம், ஹோல் இந்தியானாக்கா இப்போ இருக்கிற பாப்புலேஷன் அப்போ இல்லையே. இப்போ இருக்கிற ஹோல் இந்தியானா இன்னைக்கு 100 கோடி ஜனம் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு 10,000 பேர் தான் இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த ஹேம்லெட் மாதிரி சின்ன சின்ன குடிசைங்களை சின்ன ஒரு இடத்துல தான் இருந்திருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஆகுது, 4 பிள்ளைங்க பிறக்கிறாங்கன்னா 4 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க 4 பிள்ளைய பெற்று போடுவாங்க. இப்போ நம்ம பார்த்தா இடம் இல்லப்பா நீ தனியாக போயிடுன்றோம். அது மாதிரி இந்த குடும்பங்கள் பெரிய பெரியதான தேசங்கள், ஊர்கள் இதெல்லாம் பெருகுது. அதனால் நீங்கள் சிந்து சமவெளி காலத்தில் போய் இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷனை நினைக்கவும் கூடாது. அப்போ அந்த நாட்களில் கொஞ்சம் பாப்புலேஷன் இருந்தது. அது அவங்க வந்து திராவிடர்கள், சுமேரியா கான்டினென்ட்னு சொல்லுவோம். இப்போ சுமேரியா கான்டினென்ட்னு சொல்லும்போது ஆர்கியலாஜிக்கல் எவாக்குவேஷன் என்ன சொல்லுதுனாக்கா சுமேரியா கான்டினென்ட் முழுவதும் திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன தெய்வங்களை வழிபட்டாங்க அவங்க? இயற்கை தெய்வம். இயற்கை தெய்வம் இன்னும் பலவிதமான தங்கள் நினைச்ச உருவங்களை செய்தாங்க. இப்போ பாருங்க, இந்தியாவில் விக்கிரக வழிபாடு வர்றதுக்கு முன்பு விக்கிரக வழிபாடு எங்கே இருந்ததுன்னா பாரசீகத்தில் தான் இருந்தது. பெர்ஷியா, ஈரான், ஈராக்கு, பாபிலோன் இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்களுக்கு விக்கிரக வணக்கம். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த இடத்துல தான் பாப்புலேஷனே ஆரம்பிக்குது. உங்களுக்கு அரராத் மலையிலிருந்து தான் பாப்புலேஷன் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்போ ஏன் அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது? ஆப்கானுடைய டாப், ஆப்கானுடைய தலை, ரஷ்யாவுடைய ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல தான் நோவாவுடைய கப்பல் நிற்குது. அங்கேருந்து தான் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இவங்கெல்லாம் போகும்போது தெய்வம் யாருன்னு தெரியாதபடி தங்களுடைய மனதில் தோன்றினதெல்லாம் தெய்வமாக்கிட்டாங்க. மரத்தை சுரண்டிகிட்டே இருப்பான், மனுஷன் மாதிரி ரூபம் வந்தோன்னா மரத்தில் அப்படியே வருது சாமி அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி தான் கல் வந்து இப்போ பலவிதமான உருவங்களை கொடுக்குறோம். மனுஷன் மாதிரி ஒருத்தனை வச்சோன்னா அது மனுஷன் மாதிரி தானே இருக்குதுன்னு 2 கை போல 4 கை போடுவான். அப்படியும் செய்யலாம். அதனால் மனிதன் தன்னுடைய கற்பனை வளத்தை அதிகப்படுத்தி தெய்வம் இப்படி இருப்பா. இப்போ சாதாரண சரஸ்வதி அப்படின்னா அது கல்விக்கு தெய்வம் அப்படின்னு இப்போ வச்சுருக்குறோம். அதுக்கு ஒரு வெள்ளத்தாமரை மேலே வச்சுருக்கோம். அப்போ வெள்ளத்தாமரை தான் அவங்க இருப்பாங்களா? வேற எங்கேயும் போக மாட்டாங்களா? அது அவங்களுடைய ஆசனமா? இப்போ வெள்ளத்தாமரை பூவில் ஒரு இது எல்லாமே நீங்க கற்பனைன்னு சொல்றீங்க. இதெல்லாம் பின்னால வந்த கற்பனை. பின்னால் வந்த கற்பனை, ஃபர்ஸ்ட் இல்ல. சரி, இப்போ அங்க அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாரசீகத்துல எல்லாம் இது உருவ வழிபாடு ஃபர்ஸ்ட் அங்கதான் இருந்ததுன்னு சொல்றீங்க. அவங்க எந்த உருவத்தை? ஏதோ ஒரு உருவம், நமக்கு எந்த உருவம்னு சொல்ல முடியாது. பழைய கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனுஷன் தலை இருக்குது, நீளமா ஒரு கை இருக்குது, ஒரு கையில ஒரு டிஃப்ரெண்டா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான அந்த நாட்கள்ல இப்ப இருக்கக்கூடிய சிற்பிகள் அந்த நாள்ல கிடையாது. அதனால ஒரு கொச்சையா தான் இருக்கும், ஒரு நல்ல டெக்கரேட்டடா இருக்காது. இன்னைக்கு நடராஜர் சிலை அழகா செய்யறாங்க, ஏன்னா ஆர்கிடெக்சரா செய்யறாங்க. ஆனா அந்த நாட்கள் இப்படிப்பட்ட ஆர்கிடெக்சர் இல்லையே. அதனால தங்களுக்கு தோன்றின மாதிரி ஏதோ ஒரு உருவத்தை செஞ்சு அதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பயங்கரமா செஞ்சா ஜனங்கள் பயப்படுவாங்க,
இப்படியெல்லாம் கூட செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கும்போது உள்ளே வந்தவர்கள் ஆரியர்கள். அந்த ஆரியன்ஸ் யார் என்கிறத குறித்து இன்னும் சரியான ஒரு கிளாரிஃபிகேஷனே இல்லை. இப்போ கோகலே சொல்லும்போது இவங்கெல்லாம் நார்த் போல்லேருந்து வந்தவங்கன்றார். நார்த் போல்லேருந்து வந்தவங்க தான் ஆரியன்ஸ் அப்படின்றார். ஆனால் நார்த் போலில் ஜனங்களே அப்போ இல்லையே. ஏன்னா ஜனங்கள் இங்கேருந்து தான் நாங்கள் பரவுறாங்க, அதனால் அங்கேருந்து வந்திருக்க முடியாது. தமிழ் இலக்கியத்தில் யவனர்னு சொல்கிறாங்க. யவனருங்கிறது ரோமன்ஸ், போர்ச்சுகீஸ், ஈரான், ஈராக்கீஸ், இவங்களுக்கெல்லாமே யவனர் தான், யூதர்கள். இவங்க எல்லாமே யவனர்கள் தான். ஒரு மொத்தமாக ஒரு பேர். வெள்ளைக்காரன் சொல்கிறோம் இல்லையா, வெள்ளைக்காரன் சொன்னால் எல்லாம் வெள்ளைக்காரன் இல்லை. அமெரிக்கன் வேறு, இங்கிலீஷ்காரன் வேறு, யூரோப்பியன் வேறு, சுவிட்சர்லாந்துக்கு எல்லாம் வெள்ளையாக தான் இருக்கான். ஆஸ்திரேலியன் வேறு. இப்போ வெள்ளைக்காரன் சொன்னோம்னா அவனவனுக்கு ஒரு நாடு இருக்குது, அவனுக்கு ஒரு தனி குரூப் இருக்குது. அது மாதிரி இப்போது அந்த பாரசீகன் அப்படின்னு சொல்கிறது இங்கே சொல்கிறத காட்டிலும் யவனர் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, அந்த யகூத வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படி. அப்போ இவங்களுக்குள்ள மதமற்ற நிலையில் இங்கே உள்ளே வந்தவங்க வந்து பலி செலுத்துகிற ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதனால தான் ரிக்வேதத்தில் பலி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த கேள்வி உங்களுது என்னன்னாக்கா, இந்த மதங்கள் எப்படி தோணுன? இப்போ இந்தியாவில் மதம்னு சொல்வது, மதம் என்பது இறைவனுடைய படைப்பல்ல, மனிதன் தான் அதை உண்டாக்குறான். ரிலிஜன், அப்போ அது இங்கிலீஷில் ரிலிஜன் சொல்கிறோம் இல்லையா, ரிலிக்ஜியோ, 2 லாட்டின் வேர்டு அது. ரிலிக்ஜியோ, ஜியோ என்று சொல்கிறது உலகம். இந்த ஜியோகிராஃபின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜியோனா உலகம். அந்த ஜியோவிலிருந்து வெளிப்படுறது தான் ரெலிக். ரெலிக்னா நான் வெளியேறுறேன், இப்போ உலகத்தை விட்டு வெளியேறுவது. அப்போ ஏன் உலகத்தை விட்டு வெளியேறணுன்னா நான் இறைவனோடு இருக்க போகிறேன். அப்போது ரிலிஜன் என்று சொல்வது உலகத்தை விட்டு பிரிந்து இறைவனோடு சங்கமமாகிறது, அதனுடைய ஒரு ஒரு அமைப்பு வச்சுக்கலாம், கருத்து. அப்போ இந்த மதம் என்ற அடிப்படையில் இந்து என்ற மதம் ஆரம்பத்தில் இல்லை. இந்தியாவில் இந்து என்ற மதம் ஆரம்பத்தில் கிடையவே கிடையாது. ஆரியம் இருந்தது, திராவிடம் இருந்தது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தது. இதில் ஏற்படுத்தினது தான் பௌத்த மதம். பௌத்த மதம் ஜெயின மதம் வர்றதுக்கு காரணமே இந்த ஆரிய மார்க்கத்தில் வந்து மிருகங்களை பலி செலுத்தினாங்க. இப்போ மிருக பலி செலுத்தின உடனே இவங்க அதை எதிர்த்தாங்க. ஏன் கடவுள் பேரால் நீ மிருகத்தை கொல்ற? கடவுளும் வேண்டாம், கொலையும் வேண்டாம், அன்பு தான், ஆசையெல்லாம் ஒழிச்சா போதும். அதுதான் கௌதமருடைய உபதேசம். அப்போ அவர் ஒரு ராஜகுமாரனாக இருந்ததுனால எல்லா ராஜாக்களும் அதை ஏற்றுனாங்க. அப்போ ஈஸியாக எல்லா ராஜாக்களும் ஏற்கும்போது பிரஜையிலும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால சேர சோழ பாண்டிய நாடு நீங்களாக இந்தியா முழுவதும் ஒரு காலத்தில் புத்த மதமாக போச்சு, அசோக சக்கரவர்த்தி வரைக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி ஹர்ஷவர்த்தனுடைய ராஜ்யம், குப்த ராஜ்யம், மகத ராஜ்யம், இப்படி நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கிறோம் இல்லையா. இன்றைக்கும் நம்முடைய தேசிய சின்னத்தில் அசோக ஸ்தூபி தான் இருக்க தவிர இந்து ஸ்தூபின்னு ஒன்றும் கிடையாது. அசோக ஸ்தூபி தான் அதில் இருக்குது, அசோக சக்கரம் தான் இருக்குது. காரணம், இந்தியா ஒரு 600 ஆண்டு காலம் புத்த நாடாக இருந்திருக்கு. அந்த நாட்களில் இந்த மிருக பலிகள் நிறுத்தப்பட்டதுனால ஆரியன்ஸ் என்ன செய்தாங்கன்னா தாங்களும் வெஜிடேரியனாக மாறினாங்க. ஏன்னா அதுக்கு முன்னால் அவங்களுடைய அந்த வேதப்படி ஒரு மிருகத்தை பலி செலுத்துறதுனால பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்ற ஒன்று ரிக்வேதத்தில் இருக்குது. இப்போ யக்ஞே ஷபித கல்மஷக அப்படின்றான். பலி தான், பலி இல்லைன்னாக்கா நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்றான். இப்போ யக்ஞோத அவதி தஸ்ய சாயா கிரியத்தே அப்படின்றான். இப்போ மிருக பலிகளெல்லாம் இறைவனுடைய பலிக்கு நிழலாய் செய்யப்படுகின்றன அப்படின்றார். யஜ்ஞம் பிரதமானி தர்மானி, எல்லா தர்மங்களும் சிறந்தது பலி மார்க்கமே அப்படின்றான். இப்போ பலின்னு சொல்லும்போது 3 பலி முக்கியம். ஒன்று நர மேத்திய யஜ்யம், நரன்னா மனிதன், மேத்தியம்னா சரீரம், யஜ்யம்னா பலி. அப்போ மனித சரீரத்தை பலி செலுத்துதல். இன்னொன்று கோமேத்திய யஜ்யம், பசுவின் சரீரத்தை பலி செலுத்துதல். இன்னொன்று அஸ்வமேத யஜ்யம், குதிரையின் சரீரத்தை பலி. இது வந்து நம்ம வேதங்கள், சமஸ்கிருத வேதத்தில் இது யாரும் மறைக்க முடியாது, இல்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் பலியெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இந்த பலிங்கிற கான்செப்ட் எப்படி வந்து, அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில தான் ஒரு